அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போ பூமிக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. கடந்த சில நாட்களாகவே நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி, மொத்தமாக இந்தியாவிலயும் சரி, ஏன் உலக அளவிலேயே ஒரு வெப்பநிலை உயர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள, தகவல்கள செய்திகளாக நம்ம பார்த்துட்டு இருப்போம். இது பூமிக்கு விடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கை. பொதுவாக இந்த மே மாசம் வரும்போது அது வெயில் காலம். அதனால வெயில் அடிக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம்னு நம்ம நெனச்சோம்னா, இந்த முறை அப்படி கிடையாது. காரணம் என்னன்னா, சூப்பர் எல் நினோ அப்படின்னு பசிபிக் பெருங்கடல் பகுதியில உருவாகி இருக்கிற ஒரு நிகழ்வு தற்போது இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது வெப்பநிலை மாற்றம் அப்படின்னு மட்டும் எடுத்துக்காம, அதனுடைய ஒரு செயின் ரியாக்ஷனா ஒரு காலநிலை மாற்றமே ஏற்பட்டிருக்கு. ஸோ இது தொடர்பாக தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த எல் நினோ அப்படிங்கிறது என்ன? இது மூலமா என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் நடக்க இருக்கு? அதுலயும் குறிப்பா இந்தியாவுல என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல எல் நினோ அப்படின்னா என்ன? எல் நினோ அப்படிங்கிறது ஒரு வெப்பநிலை மாற்றம், வெப்பநிலை உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிக்கும். அது கிட்டத்தட்ட இந்த பசிபிக் பெருங்கடல் பகுதியில அந்த கடற்பரப்புல நடக்கிற வெப்பநிலை மாற்றத்த, ஒரு வெப்பநிலை உயர்வ குறிக்கிற ஒரு விஷயம். அதுல அந்த கடல் நீரினுடைய வெப்பநிலை உயர்வதன் மூலமாக, அந்த கடல் நீர் ஆவியாவதன் மூலமாக அந்த மேல ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தண்ணிய சூடு பண்ணும்போது அது மேல ஒரு ஆவி வரும். அந்த நீராவி எவ்வளோ ஹீட்டா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் பசிபிக் பெருங்கடல் பகுதியில நடக்கும். அதுவும் மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில நடக்கிற அந்த ஒரு மாற்றத்தினால வெப்ப நீரோட்டம் அப்படிங்கிறது அதனுடைய திசை கிழக்கு நோக்கி பாயும். இப்போ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்னால ஒரு ஹீட் வேவ் ப்ரொடியூஸ் ஆகி அது கிழக்கு நோக்கி நகருது. ஸோ இந்த மாதிரி வருகிற எஃபெக்ட் எல் நினோ அப்படிங்கிறது இது ஒரு 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 சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு இயற்கையான ஒரு விஷயம்தான். ஆனா இந்த முறை நடக்கிறது சூப்பர் எல் நினோ அப்படின்னு குறிப்பிடுறாங்க. காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கான வெப்பநிலை மாற்றத்தை நம்ம இது மூலமா நம்ம உணர இருக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ இந்த வானிலை ஆய்வாளர்கள் உட்பட நிறைய இது தொடர்பான துறை சார்ந்த வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. இதுல உள்ளுக்குள்ள அங்க என்ன நடக்குது அப்படின்னா, எக்ஸாக்டா சொல்லணும்னா, அந்த பசிபிக் பெருங்கடல் பகுதி இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு உள்ளுக்குள்ள ஹீட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. உள்ளுக்குள்ள ஹீட் ஆகுறதுனால அதனோட அந்த வெப்ப நீரோட்டம் அப்படிங்கிறதுனோட அந்த வெப்ப நீரோட்டத்தினுடைய திசை கிழக்கு நோக்கி மாறுது. கிழக்கு நோக்கி வர்றது அப்படிங்கிறது. அண்ட் மேல அந்த ஓவர் ஹீட் ஆகுறதுனால அந்த கடலினுடைய அளவு அப்படிங்கிறதே மாறும். இப்போ நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல ஒரு தண்ணி வச்சிருக்கோம். அதை ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது அந்த பாத்திரத்துல தண்ணியோட அளவுன்றது இவ்வளோ இருக்கும். ஆனா அது ஹீட் பண்ணி கொதிக்கும்போது கொஞ்சம் அதனோட அளவு மாறும்ல. அந்த மேலே வர குமிழ்கள் அது இந்த அளவை தாண்டி இன்னும் கொஞ்சம் மேலே வரும். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான். இப்போ ஒரு கடலே ஹீட் ஆகும்போது அதனால அந்த ஹீட்டின் காரணமாக அந்த நீர்மட்டத்தினுடைய அளவு அப்படிங்கிறது உயருது அப்படிங்கிறாங்க. இது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வல்ல. இது மூலமாக அந்த அந்த பகுதியில் இருக்கிற நாடுகளைச் சேர்ந்த அந்த நிலப்பரப்புல எல்லாம் நிறைய மாற்றங்கள் வர இருக்கு. ஸோ இதில் நான் முக்கியமாக இன்னொன்று சொன்னது அந்த ஹீட் ப்ரொடியூஸ் அப்படிங்கிறது. இப்போது அங்கேருந்து உருவாகிற அந்த ஹீட் கிழக்கு நோக்கி பாயுது. அப்போது நம்ம பார்க்கும்பொழுது இப்போ நீங்கள் இந்த மேப்பில் கூட பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த ஆஃப்ரிக்காவை நோக்கி ஆஃப்ரிக்காவில் ஹீட் அதிகமாக இருக்கும். அடுத்து அப்படியே வர வர இந்தியாவில் ஹீட் அதிகமாக இருக்கும். அப்படியே போக போக இந்த பக்கம் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இப்போ அடுத்தடுத்து போக ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஹீட் வேவ்ஸ் ஃபுல்லாக கிழக்கு நோக்கி பாயுது. அப்போ இதனால என்ன ஆகுதுன்னா, பசிபிக் பெருங்கடலுக்கு கிழக்கு பக்கத்தில் இருக்கிற நிலப்பரப்புகள், நாடுகள், கண்டங்கள் பூரா ஹீட் அப்படிங்கிறது அதிகமாகுது. அது மூலமாக வறட்சி அப்படிங்கிறது உருவாக இருக்கு. மழையினுடைய அளவு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்கு. அதுவே அந்த பக்கம் அமெரிக்கா சைடு பார்த்தோன்னா, அங்கே ஒரு பெரும் மழை, பெரு வெள்ளம் இதெல்லாம் உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆக்சுவலி சொல்ல போகணும்னா, இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னா, ஆமாம் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு அமைப்பு பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களை ஆய்வு செய்கிற ஒரு அமைப்பு, அமெரிக்காவினுடைய தேசிய கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம். அந்த அமைப்பு பொதுவாக இந்த கடல் நீர்மட்டங்கள், அதனுடைய வெப்பநிலை இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தவங்க. அவங்க லாஸ்ட் ஜூன் 11 அன்னைக்கே எல் நினோ அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு அப்படின்னு அவங்க அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை ஸோ அப்பத்துலேருந்தே இந்த பேச்சுக்கள் இன்னும் எழ ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ஒரு 3-4 மாதங்கள் கிட்டத்தட்ட இந்த எஃபெக்ட்ன்றது இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதை ஒரு செயற்கைக்கோளினுடைய
படங்களை வச்சு நாசா தற்போது ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் வெளிவந்திருக்கிற தகவல்கள் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அது வந்து இந்த சூப்பர் எல் நினோ அப்படிங்கிற விஷயம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களுக்கு கூடுதல் வலு சேர்க்குது. அதில் வந்து அந்த ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சியினுடைய சென்டினல்-6 மைக்கேல் ஃப்ரீலிச் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள், அந்த செயற்கைக்கோள் அனுப்பின அந்த தரவுகளை ஆய்வு செய்யும் பொழுது பசிபிக் பெருங்கடலினுடைய பூமத்திய ரேகை பகுதியில், நம்ம பூமத்திய ரேகை அப்படிங்கிறது நம்ம எர்த்துக்கு சென்டராக போகிற ஒரு ஒரு லைன் அப்படிங்கிறது, பூமியை வட கோளம் தென்னரை கோளம் பிரிக்கிற ஒரு விஷயம், அது நமக்கு தெரியும். அந்த பூமத்திய ரேகை பகுதியில் கடல் மட்டம் கணிசமாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத வந்து காட்டுது அந்த விண்வெளியில் இருக்க செயற்கைக்கோளினுடைய படம் அப்படிங்கிறது. இதில் வந்து இது சாதாரண நிகழ்வல்ல, இதுதான் வந்து கடல் நீர் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறது வந்து நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா. ஸோ அதனோட எஃபெக்ட் தான். ஸோ இதை பற்றி விஞ்ஞானி டாக்டர் செவரின் ஃபோர்னியர் அப்படின்ற இவர் வந்து அந்த செயற்கைக்கோள் திட்டத்தினுடைய விஞ்ஞானி. அவர் வந்து ஒரு பகீர் எச்சரிக்கையை விடுறாரு. அதாவது ஜூன் 8 பசிபிக்கில் காணப்பட்ட சூழல்கள், ஜூன் 8ஆம் தேதியே பசிபிக்கில் காணப்பட்ட சூழல்கள் 1997 காணப்பட்ட மிக கடுமையான எல் நினோவின் போது ஏற்பட்ட எஃபெக்டோட ஒத்து போகுது அப்படின்னு. 1997 ஏற்பட்ட எல் நினோவப்போ கடும் வறட்சி உருவானது, வெப்பநிலை அதிகரிச்சுது, மழையெல்லாம் பெய்யவே இல்லை. ஸோ கடும் வறட்சி அப்படிங்கிறது உருவானது. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிகழ்வு இப்போ நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றாங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் இன்னும் கூடுதலாக கடந்த 150 வருடங்களில் இல்லாத அளவிற்கான வெப்பநிலை, 150 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதுதான் ஹையஸ்ட்டு வெப்பநிலை பதிவானதாக இருந்தது, உயர்வாக இருந்தது. இப்போ அதை விட அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அதாவது கடந்த 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1876 1878 ஒரு 21 மாதங்களாக ஒரு வெப்பநிலை உயர்வு அப்படிங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக வந்து நீடிச்சுக்கிட்டு இருந்தது. அதே இயல்பான வெப்பநிலையை விட 2.8 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாச்சு. அதுவே ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 150 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ 2026 இந்த வெப்பநிலை உயர்வு 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உயரும் அப்படின்றாங்க. ஸோ 2.8 அதிகபட்சமாக இருந்தது. அப்போவே நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லும் பொழுது தற்போது 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உயருது அப்படின்னா அப்போ நம்ம இதனோட தீவிரத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் இதுக்கான பாதிப்புகள் என்ன? இந்தியாவில் தற்போது நம்ம குறிப்பாக தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது வந்து தொடங்கியிருக்கு. இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருந்தாலும் கூட இந்த தொடங்கின டைமே ஆக்சுவலி டிலேவாயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான காலநிலை மாற்றங்கள் தள்ளி போகிறது, எக்ஸாக்டாக அந்தந்த மாதங்களில் வரவேண்டிய பருவங்கள் மாறி போகிறது. தற்போது தொடங்கி இருக்கிற இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது வந்து குறைஞ்சு போகிறது. இதுக்கு முன்னாடி வந்த மழையளவை விட இது கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால இந்தியாவில் வந்து ஒரு வறட்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து இப்போ இந்த வறட்சி காரணமாக இப்போ இந்தியாவில் விவசாயம் பாதிக்கப்பட இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம இப்போ அது குறித்த தகவல்கள் தான் இப்போ வல்லுநர்கள் தரப்புலேருந்து தெரிவிக்கப்படுது. ஸோ இதனால் இப்போ நம்ம இந்தியாவினுடைய பொருளாதார நிலையும் இதனால் பாதிக்கப்பட இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்தியா எப்படி டேக் ஓவர் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இதற்காக நம்ம கொஞ்சம் ஆயத்தமாக தான் இருக்கணும் எல்லாரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்க வேண்டியிருக்கு. ஸோ இதில் நம்ம ஃபைனலாக வரோம். இப்போ இதுக்கான காரணமும் சொல்யூஷனும் என்ன அப்படிங்கிறது தான். இப்போ இதுக்கு மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிறது நம்ம பூமியினுடைய வெப்பநிலை உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த வெப்பநிலை உயர்வுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்ம சின்ன வயசு கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு இருக்கோம். கார்பன் எமிஷன் உள்ளிட்ட இந்த கரியமில வாயுக்கள் அதனுடைய அளவு அதிகமாகிறது அப்படிங்கிறது தான். ஸோ அது மூலமாக நம்ம பூமியினுடைய வெப்பநிலை உயர்வு அப்படிங்கிறது தான். அப்போது நம்ம அதில் வந்து நிறைய மாற்றங்களை பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஒட்டுமொத்த மனித சமுதாயமே அதாவது நாடுகள், இந்த மாதிரி மொழிகள் இதெல்லாம் கடந்து எல்லாரும் ஒன்றுபட்டு உலக நாடுகளே சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவுகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த நம்மளுடைய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உள்ளிட்டோர்லாம் வந்து நம்மளுடைய பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் உள்ளிட்டோர்லாம் நம்மக்கிட்ட சொல்கிற தகவல்கள் என்னென்னா, இப்போது ஒட்டுமொத்த நாடுகள் எல்லாரும் சேர்ந்து முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. எல்லாரும் ரெனியூபிள் சோர்சஸ் நோக்கி நகர வேண்டியிருக்கு. அதாவது மீட்டுருவாக்கம் செய்யப்படக்கூடிய எரிசக்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மின்சாரத்துக்கோ நம்மளோட இதுக்கோ எல்லாத்துக்கும் ஆர்ஜினாக நம்ம வந்து எதை வந்து அடிப்படையாக சார்ந்திருக்கோம் அப்படின்னா வந்து கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது தான். கச்சா எண்ணெயை மையப்படுத்தி தான் உலக நாடுகளுடைய பொருளாதாரமும் இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் அரசியலும் இருக்குது. அந்த புள்ளியிலேருந்தே நம்ம முதல்ல மாற வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுலேருந்து கச்சா எண்ணெயிலேருந்து வெளிப்படுற வர்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா.
குறிப்பாக எரிசக்தியாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதிலிருந்து வெளியாகிற எமிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதனால நம்ம வந்து அதெல்லாம் குறைக்கணும், நிலக்கரியை அதிகமாக யூஸ் பண்ணுறதை குறைக்கணும். அப்போ இதெல்லாம் குறைச்சோன்னா நம்மளுக்கு என்ன பவருக்கு என்ன பண்ணுறது, அதனோட ப்ரொடக்ஷனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ரெனியூபிள் சோர்சஸ் நோக்கி நகரணும் அப்படின்றாங்க. அதாவது காற்றாக இருக்கட்டும், இந்த கடல் அலை மூலமாக நீர் மூலமாக இருக்கட்டும், காற்றாலை மின்சாரமாக இருக்கட்டும், இந்த சூரிய ஒளி மின்சாரமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை கொடுக்காத ஒரு ஒரு சோர்சஸ் அப்படின்னு. அப்போ இதை நோக்கி நம்ம நகர வேண்டியிருக்கு. நம்ம அதில் அதிக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு விஷயத்த முன்வைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு நாடு, உலக நாடுகள் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இதில் வந்து பொறுப்பு அப்படிங்கிறது இருக்குது. நம்மளும் கூட, மக்களும் கூட இந்த ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் யூசேஜஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணுறாங்க. இவி வெஹிக்கிள்ஸ்க்கு மாறணும் அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை ஒரு தனி மனித மாற்றமாக தொடங்கி உலக நாடுகளின் மாற்றம் வரைக்கும் இதை நம்ம பண்ணினாதான் இந்த மாதிரியான உலக வெப்பமயமாக்கல்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதர்கிட்ட ஆரம்பிக்கணும். நம்மளுடைய பூமி வந்து இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற சொத்து. அதை நம்மளை தாண்டி நம்மளுக்கு அடுத்து இருக்கிற தலைமுறையினருக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக அவங்க கையில் கொடுத்துட்டு போகணும். அப்படிப்பட்ட பொறுப்பு எல்லார் கையிலையும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய அவரவர்களுடைய முடிவு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.